நீண்ட காலத்திற்கு முன்பு சிம்சோன் என்ற ஒரு வலிமை மிக்க மனிதன் இருந்தான். அவன் பிறப்பதற்கு முன்பு ஒரு தேவதூதர் அவனுடைய பெற்றோரிடம், சிம்சோன் மிகவும் வலிமை மிக்கவனாகும், அவனது வலிமை தேவனிடமிருந்து வரும், ஆனால் அவன் முடியை வெட்டக்கூடாது, முடி வெட்டினால் அவன் வலிமையை இழந்து விடுவான் என்று சொன்னான். சிம்சோன் வளர்ந்து மிகவும் வலிமை மிக்கவனாக ஆனான். ஒரு நாள் காட்டில் நடக்கும்போது ஒரு சிங்கம் அவனை தாக்கியது. ஆனால் சிம்சோன் தனது கைகளால் அந்த சிங்கத்தை கொன்றுவிட்டான். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சிம்சோன் பிலிஸ்தியர்களை எதிர்த்து பல முறை போரிட்டான். ஒரு நாள் அவன் கழுத்துப்பறை எலும்பை கொண்டு 1000 பிலிஸ்தியர்களை வென்றான். ஆனால் சிம்சோன் ஒரு தவறு செய்தான். அவன் தவறான ஒருவரை நம்பினான். சிம்சோன் தலீலா என்பவளை காதலித்தான். பிலிஸ்தியர்கள் தலீலாவிடம் சிம்சோனின் வலிமையின் இரகசியத்தை கண்டுபிடிக்க என்று பணம் கொடுத்தனர். பலமுறை கேட்ட பிறகு சிம்சோன் அவனது வலிமை அவனது முடியில் இருப்பதாக சொன்னான். சிம்சோன் உறங்கும்போது தலீலா அவனது முடியை வெட்டிவிட்டாள். சிம்சோன் விழித்தபோது அவன் வலிமை இழந்திருந்தான். பிலிஸ்தியர்கள் அவனை பிடித்து அவனது கண்களை குத்தி சிறையில் போட்டுவிட்டனர். ஒரு நாள் பிலிஸ்தியர்கள் சிம்சோனை ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவனை இகழ்ந்தனர். சிம்சோன் தேவனை நோக்கி, தேவா, எனக்கு கடைசி முறையாக வலிமை தாரும் என்று பிரார்த்தித்தான். அவன் 2 பெரிய தூண்களுக்கு நடுவே நின்று அவற்றை தள்ளி தள்ளி அழுத்தினான். ஆலயம் இடிந்து விழுந்தது. பிலிஸ்தியர்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள். சிம்சோனின் கதை நம்மை என்ன சொல்லுகிறது என்றால், நாம் தவறு செய்தாலும் தேவன் எங்களை மகத்தான விஷயங்களுக்கு பயன்படுத்துவார்.